கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்னாடியே மண்டை ஓட்டை திறந்து ஒரு தமிழ்நாட்டின் அரசருக்கு வெற்றிகரமா அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. யார் அந்த அரசர் தெரியுமா? அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் யார் தெரியுமா? தென்காசியில காசிவர்மன் ஒரு அரசன் வாழ்ந்தாரு. சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சு வந்தாரு. மிகப்பெரிய வள்ளலான அவரு இயற்கையை ஒட்டி வாழ்வாரு. உடற்பயிற்சி அன்றாடம் செய்வாரு. குளத்தில் நீச்சல் பயிற்சி செய்வாரு. உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்குவாரு. அப்படிப்பட்ட மன்னருக்கு திடீர்னு தீராத தலைவலி வருது. தலைவலிக்கு கை வைத்தியம் நிறைய செய்யப்படுது. பல்வேறு மருத்துவர்களை அழைச்சு காட்டுறாரு. ஆனாலும் தலைவலி நிக்கல. மாறாக தினம் தினம் வலி அதிகமாகுது. ஒரு கட்டத்துல மன்னர் தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு முடிவெடுக்கிறாரு. அப்பதான் அமைச்சர் அகத்தியரும் அவருடைய சீடர்களும் தோரணமலையில் மூலிகை வைத்தியம் பார்க்கிற விஷயத்த அரசர்கிட்ட சொல்ல அரசர் அங்க போறாரு. அங்கு மன்னரை பரீட்சை செய்து பார்த்தப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த மன்னரின் மண்டைக்குள்ள ஒரு தேரை உயிரோட இருக்குன்னு. அரசர் தினமும் குளத்தில் நீச்சல் பயிற்சி செய்யும் போது காது வழியாகவோ மூக்கின் வழியாகவோ தேரை உள்ளே போயிருக்கும்னு கணிப்பு இருந்துச்சு. அதனால காசிவர்மனுக்கு அகத்தியர் அறுவை சிகிச்சை செய்யறாரு. அவரை படுக்க வச்சு மூலிகை புகைகள் உண்டாக்கி அவருக்கு மயக்கம் வர வச்சு மண்டை ஓட்டை அகத்தியர் தன் சீடர் பொன்னுரங்கன் உதவியோட திறக்கிறாரு. அரசரின் மூளைக்குள் ஒரு தேரை இருந்துச்சு. அந்த தேரையை எந்த ஆயுதத்தால் எடுத்தாலும் மெல்லிய நரம்புகளோடு சேர்ந்து தேரையை இழுக்கும் போது நரம்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால என்ன செய்யறது? தேரை ரொம்ப அழுத்தமா மூளைக்குள்ள ஒட்டி இருக்கே அப்படின்னு அகத்தியர் குழம்ப சீடன் பொன்னுரங்கன் வேகமா வெளியே ஓடுறான். உடனே ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரான். அந்த தண்ணீரில் கை வச்சு சலசலப்பு சத்தத்தை உண்டு பண்றான். தண்ணீர் சத்தம் கேட்ட வேகத்துக்கு தேரை பாஞ்சு வந்து தண்ணீர் பாத்திரத்துக்குள்ள குதிக்குது. அதை பார்த்த அகத்தியருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. சந்தனக்காரணி மூலிகை கொண்டு மண்டை ஓட்டை மூடிடுறாங்க. அரசருக்கு தலைவலியும் தீருது. அப்பதான் அகத்தியர் பொன்னுரங்கனின் செயலை பாராட்டி தேரையர் அப்படின்னு பெயர் சுற்றாரு. இந்த பொன்னுரங்கன் தான் பின்னாளில் சித்தர் தேரையரா புகழ் பெற்று விளங்கினாரு. சித்தர் தேரையருக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது.